ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 4ஆம் வகுப்புலேருந்து பசுவுக்கு கிடைத்த நீதி பாடத்திலிருந்து நம்ம கேள்வி பதில்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குட்டீஸ் பார்க்கலாமா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? அதில் முதல் கேள்வி பார்த்திங்கன்னா, இன்னல் இச்சொல்லிற்குரிய பொருள் என்ன? துன்பம். இன்னல்னா என்ன? துன்பம். இரண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா, அரசவை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அரசு கூட்டல் அவை. அரசவை, அரசு கூட்டல் அவை. மூணாவது கேள்வி பார்த்திங்கன்னா, மண்ணுயிர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண் கூட்டல் உயிர். மண்ணுயிர், மண் கூட்டல் உயிர். அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் கேள்வி, மனுநீதி சோழன் ஆராய்ச்சி மணியை அமைத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்திங்கன்னா, மக்கள் தங்கள் குறைகளை வெளிப்படையாக கூற சிலர் தயங்கலாம். இந்த ஆராய்ச்சி மணியின் நோக்கமே உடனுக்குடன் நீதி வழங்குவதில்தான் உள்ளது. குடிமக்கள் எப்போது ஆராய்ச்சி மணியை ஒலித்தாலும் அவர்களின் மனக்குறையை உடனடியாக தீர்த்து வைக்க அமைக்கப்பட்டது. இதுதான் முதல் கேள்விக்கான பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, இரண்டாவது கேள்வி, பசு ஆராய்ச்சி மணியை ஏன் அடித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் பார்க்கலாம். அரசரின் மகன் தேரை தெருவில் ஓட்டி செல்லும்போது அங்கு துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்காலில் பட்டு இறந்து போனது. தன் கன்றை இழந்து வாடிய பசு ஆராய்ச்சி மணியை அடித்தது அப்படிங்கிறது தான் பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, மூன்றாவது கேள்வி, பசுவின் துயரை மன்னன் எவ்வாறு போக்கினான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பதில், பசுவின் கன்று தேர்காலில் பட்டு இறந்தது போல தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டு மகனை கொன்று பசுவின் துயரை போக்கினான் மனுநீதி சோழன். பசுவோட கன்று எந்த தேர்காலில் பட்டு இறந்துச்சோ அதே தேர்காலில் தன்னுடைய மகனை, ஒரே ஒரு மகனை தேர்காலில் இட்டு கொன்று தன்னுடைய நீதியை நிலைநாட்டினான் மனுநீதி சோழன். இதுதான் இதற்கான பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, அகர முதலி பொருள் தருக கேட்டிருக்காங்க. ஒன்றாவது கேள்வி ஆற்றொணா அப்படின்னா என்ன? தாங்க முடியாத துயரம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஆற்றொணா அப்படின்னா தாங்க முடியாத. இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, வியனுலகம் அப்படின்னா பரந்த உலகம். வியனுலகம்னா என்ன? பரந்த உலகம். 3 பார்த்தீங்கன்னா, செவி சாய்த்தல் அப்படின்னா கேட்டு விரும்புதல். செவி சாய்த்தல்னா என்ன? கேட்டு விரும்புதல். அடுத்து 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கொடியோன் அப்படின்னா துன்புறுத்துபவன். 4 பார்த்தீங்கன்னா, கொடியோன் அப்படின்னா என்ன? துன்புறுத்துபவன். 5 பார்த்தீங்கன்னா, பரம்பரை அப்படின்னா தலைமுறை. பரம்பரைனா என்ன? தலைமுறை. அவ்வளோதான் குட்டீஸ். பசுவுக்கு கிடைத்த நீதி பாடத்திலிருந்து நம்ம கேள்வி பதில்களை இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.